பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளை நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தின கிருபைக்காய் அமேன். கைகளை உயர்த்தி 3 முறை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காய் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த காலையில் நம்மை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பகலில் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிற தேவனை நினைத்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நீர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறீரே, அதை நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். 112வது சங்கீதம் 1, 2 வசனங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ ஆமென். கர்த்தரை துதிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள், ஆமென், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தேவன் சொன்னதை நாம் கேட்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த காலையில் நாம் தேவனை துதிப்போம், தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அதன்படி நாம் வாழ்வோம். ஆமென். அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் தேவன் தருவார். ஆமென். நம் ஒரு மனதோடு ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். ஒரே மனதோடு முழு மனதோடு ஒரே சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். அமைதியாக இருக்காதீங்க. ஆமென். ஜெபிக்கும் போது அமைதியாக இருக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த பகலில் நீர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறதை நினைத்து உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வேலை செய்கிற இடத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சகல நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பகலில் அவர்கள் வெற்றியோடு முன்னேறி சொல்ல முடியாது, சந்தோஷத்தோடு முன்னேறி சொல்ல முடியாது, சமாதானத்தோடு முன்னேறி சொல்ல முடியாது. இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை அவளோடு கூட இருந்து அற்புதத்தின்படி அவர்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் வியாதி யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீட்டி நீர் அதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். அற்புதமான சுகத்தையும் நிம்மதியும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அமேன். திடீரென்று அமேன் சீக்கிரத்தில் சரீரத்தை பலவீனத்தை அனுபவிக்கிறவர்கள், தளர்ந்து போகிற அமேன் சரீரம் பலவீனப்பட்டு போகிற இப்படியான வியாதியில் கடந்து போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட வியாதி இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். அல்லேலூயா. சரீரத்தின் எடை திடீரென்று குறைந்து போகிறது. சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தின் அளவு குறைந்து ஹீமோகுளோபின் லெவல் டவுன் ஆகி போகிற இப்படியான வியாதியில் கடந்து போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சுகமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை அவர்களுக்கு திரும்ப வரட்டும். அல்லேலூயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் ஆமென். நீர் எல்லா வியாதிக்கும் நல்ல மருத்துவர் என்றும் எங்களுக்கு தெரியும் அப்பா. அது போல கர்த்தாவே, இந்த நாளில் வேலையின் கடினத்தின் நிமித்தமாய் பிஸ்னஸின் பிரச்சனையில் ஆமென் கடந்த பொருளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் அற்புதங்கள் செய்கிறவர், நீர் விடுதலை கொடுக்கிறவர். பரிபூர்ண விடுதலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் கர்த்தாவே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பண கஷ்டத்தில் கடந்த பொருளை கர்த்தாவே நீர் அவருடைய விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிற ஆராதனை கரத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உலகம் முழுவதுமாய் நடக்கிற ஆராதனை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவனுடைய மகிமை இந்த பூமியில் நிரம்பும்படியா, தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு பார்க்கும்படியா, ஆதி சபையில் நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த நாளில் நடக்கும்படியா, உம்மின் ஊழியர்கள் அமேன் உபயோகப்படும்படியா, ஊழியர்கள் கைகளில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற நாளை மாறட்டும். பின்மாறி போனவர்கள் திரும்ப வரட்டும். பாவிகள் மனம் திரும்பட்டும். ஆமென்.
தேவனுடைய மகிமை இந்த உலகம் முழுவதுமாய் நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே தகப்பனே, உமக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லையே தகப்பனே. நீர் அற்புதங்களை செய்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிற ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். சகல துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். சபை ஆராதனைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு சபை ஆராதனை இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலந்து கொள்ள வேண்டும். ஆமென். அது மிகவும் முக்கியமானது. ஆன்லைன் மீட்டிங் என்று சொல்லிவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து சபை ஆராதனை கலந்து கொள்ளாதீங்க. ஆன்லைன் மீட்டிங் என்று சொல்லிவிட்டு ஆமென் நல்ல வஸ்திரத்தை அணிந்து கொள்ளாமல் நேற்று போட்டுக்கொண்டது அதே வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு இன்றைக்கு லைவில் இருக்காதீங்க. அப்படி செய்யாதீங்க. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்படியே செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் சபை ஆராதனையின் நடுவில் உங்கள் மீது தேவன் பொழிந்தருளுவார். ஆமென். இன்றைக்கு லூக்கா 12 அதிகாரத்திலிருந்து மிகவும் எளிமையான ஆலோசனைகளை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்ததை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். லூக்கா 12வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கவலைகளும் சிந்தைகளும் குறைக்கும்படியாய் இயேசு நமக்கு கொடுத்த சில எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், இயேசுவின் வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆமென். இயேசு சொல்கிறார், அன்றைக்கு இருந்த காலத்தில் மிகவும் அதிகமாய் கிடைத்த ஒரு குருவிகள். ஆமென். தாராளமாக இருந்த குருவிகள். இவைகள் மிகவும் விலை குறைந்தது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது. அப்போ ஒரு குருவி 1 காசு கூட இல்லை. ஆமென், ஆமென். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் கொடுக்கிறார்கள். ஆமென். அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். அப்படியானால் இந்த விலை குறைந்த குருவியை தேவன் மறக்கவில்லை என்றால் அதுதான் இங்கே இயேசு நம்மை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குருவிகளை மறக்கவில்லை. நாம் சொல்லுவோம், கர்த்தாவே நீ என்னை மறந்துட்டேன்னு சொல்லுவோம். இது சில டைலாக்காக நம்ம சொல்லுவோம். சில நேரத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது கர்த்தர் என்னை மறந்து விட்டார்னு சொல்லுவோம். நோ, குருவியை மறக்கவில்லை என்றால் என்னையும் உங்களையும் அவர் மறந்து விடுவாரா? இல்லை. ஆமென். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். நம்மை மிகவும் நேசிக்கிற நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய கணவனாக இருக்கட்டும், ஆமென், அவர்களுக்கு யாருக்காலும் நம்முடைய தலையில் எவ்வளவு முடி இருக்கிறது என்று எண்ண முடியுமா? ஒரு நாளும் தலை வாரும்போது முடி கீழே கொட்டுகிறது. எத்தனை முடி கொட்டினது என்று நமக்கு எண்ண முடியுமா? நம்முடைய மனைவிக்கோ கணவனுக்கோ அதை எண்ண முடியுமா? நம்மை மிகவும் நேசிக்கிறவர்கள் அவர்களுக்கால் செய்ய முடியாதது. ஆமென். அவர்களுக்கு தெரியாதது. ஆமென். அவர்கள் அக்கறையற்ற விஷயத்தில் நம்முடைய தேவன் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? அதனால இந்த காலையில் தேவ பிள்ளைகளே, ஆமென், நீங்கள் எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? எதுக்கு இவ்வளவு பாரத்தோடு இருக்கீங்க? உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியும் அவர் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முடி போல தேவனுக்கு தெரியாமல் கீழே விடுவதில்லை என்ற அதனுடைய அர்த்தம் என்ன? அவ்வளவாய் நம்மை அவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அன்பு செலுத்துவராக இருக்கிறார். அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் நம்மை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் நம்மை நேசிக்கிறார். மனுஷன் அன்பு செலுத்துவது போல பரலோகத்தின் தேவன் அன்பு செலுத்துவதல்ல. அவர் இன்றைக்கு மட்டும் பார்க்கிறவர் அல்ல. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் ஆமென் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவைகள் என்ன என்று தெரிந்து அதுக்கேற்றபடி நமக்கு கிரியை செய்கிற தேவன். அதனால் முடியை போல அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ஆகையால் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், ஆமென், ஆமென், எந்த வேதனையா இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஒரு முறை கூட சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு முறை கூட சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது பார்த்து சொன்னது அல்ல, இது இயேசு சொன்ன வார்த்தை. அன்றைக்கு இயேசு பயப்படாது என்று சொன்னால் இன்றைக்கும் ஆமென் யார் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் பயப்பட தேவையில்லை. அன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னார். ஆமென். வானத்தை பார்த்து பறவைகள் உண்டாகட்டும், சமுத்திரத்தை பார்த்து மச்சங்கள் உண்டாகட்டும் என்று சொன்னார். அவர்கள் மரித்து போனாலும் திரும்பவும் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. அதனால இயேசு அன்றைக்கு பயப்படாது என்று சொன்னால் இன்றைக்கும் யார் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அநேக குருவிகளை பார்க்கலாம், நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆமென்.
குருவிகளுக்கு 2 காசுக்கு 5 குருவி கிடைக்கிறது. ஆனால் நமக்கு அவர் கொடுத்ததோ அவருடைய கடைசி துளி ரத்தம் வரை. சகோதர சகோதரி, பெற்றோர்களே, எனக்கும் உங்களுக்கும் இயேசு கொடுத்தது ஆமீன் அவருடைய கடைசி துளி ரத்தம் வரை. ஆமீன் ஆமீன். 2 காசுக்கு 5 குருவிகள் கிடைக்கிறது. அந்த குருவிகளை அவர் மறப்பதில்லை. அந்த குருவிகளை காட்டிலும் விசேஷமானவர்களாக இருக்கிற நாம் ஆமீன் நம்முடைய விசேஷம் என்ன? நமக்கு அவர் வெள்ளியோ பொண்ணோ கொடுக்கவில்லை. ஆமீன் பிரியமானவர்களே, அவர் எனக்கும் உங்களுக்குமாய் கொடுத்தது தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் விலைக்கிரமாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அதனால இந்த காலையில பரிசுத்தவன் சொல்கிறார், அதனாலே நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை, நாம் பாரப்பட தேவையில்லை. ஐயோ எப்படி என்ன நடக்கும் என்று நாம் கலங்க தேவையில்லை. நமக்காய் கருதுகிறவர், அவர் நம்முடைய கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று அவர் சொல்கிறார். உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய கணவனை குறித்து, உங்களுடைய மனைவி குறித்து, உங்களுடைய நாட்களை குறித்து ஏற்கனவே பரலோகத்தின் தேவன் திட்டம் செய்து வைத்திருக்கிறார். அதனால பரலோகத்தின் திட்டம் நடக்கும்படி நாம் ஜெபித்தால் போதும், ஸ்தோத்திரம் சொன்னால் போதும். தேவையில்லாமல் கவலைப்படவோ சிந்திக்கவோ தேவையில்லை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலே ஆமென் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் சாதாரணவர்கள் வாழ்கிறது போல வாழ்கிற தேவையில்லை. சாதாரண மனுஷன் சிந்திக்கிறது போல வேதனைப்படுகிறது போல நாம் வேதனைப்பட தேவையில்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இது തന്നെ சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். பரிசுத்தானவர் இப்படியே சொல்லிக்கிறார், எண்ணத்தை உண்ணுவோம், எண்ணத்தை குடிப்போம் ஆமேன் என்று உங்களுக்கு ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரித்துக்கும் கவலைப்படாதீர்கள். இவை எல்லாம் அஞ்ஞானிகள் இதை தேடுகிறார்கள் என்று. ஆமேன். இதை ஏன் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் நீங்க இதை தேடி போகிறீர்கள் என்று சொல்கிறார். அவர் நமக்காய் ஆயத்த வைத்திருக்கிறார். லூக்கா 12:24 இப்படியா வாசிக்கிறோம், காகங்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் பண்டசாலையிலும் களஞ்சமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். ஆமேன். இங்க பாருங்க. ஆமேன். நாம் எல்லாம் இதை கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கிறவர்களாக இருப்போம். நாம் காகத்தை பார்த்திருக்கிறோம். நாம் ஈஸியாக நம் காகத்தை பார்ப்போம். ஆமாம். இந்த காக்கா எங்கேயாவது இருந்து அழுகிறதை பார்த்துக்கிங்களா? காக்கா எங்கேயாவது இருந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறதை பார்த்து ஆலோசிக்கிறதை பார்த்துருக்கீங்களா? மற்ற ஏதாவது குருவிகள் ஆலோசிக்கிறதை பார்த்துருக்கீங்களா? இப்படியே ஒரு கதை இருக்கிறது. 2 குருவிகள் ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்து ஆமீன் பேசி கொண்டிருக்கிறது. அப்போது கீழே பார்க்கும்போது மனுஷர்கள் ஆமீன் வேதனையோடு சிந்தித்து கொண்டு ஆமீன் கவலையோடு என்ன நடக்கும் என்று சிந்தித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல விதமான சிந்தை இல்லை, வேதனை இல்லை, ஆமீன் சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமீன். மனுஷருக்கு ஒரு சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, காலையில் ஒரு பிரச்சனை மாறினா மதியம் ஒரு பிரச்சனை, இப்படியா ஒரு பிரச்சனை பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கும் போது ஆமீன் ஒரு குருவி சொன்னது, இன்னும் இந்த மனுஷர்களுக்கு ஒரு சமாதானம் இல்லையே, நம்மை போல சமாதானம் இல்லாமல் இல்லையே, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் ஒரு சமாதானம் இல்லாமல் என்று சொல்லும்போது வேற ஒரு குருவி சொன்னது, நம்மை போல பரலோகத்தின் இவருக்கு இல்லை என்று தோன்றுகிறது, நம்மை போஷிக்கிற நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற பரலோகத்தின் தேவன் இவர்களுக்கு இல்லை என்று தோன்றுகிறது என்று குருவி சொன்னது. ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பரலோக தகப்பனாய் மாறி இருக்கிறார். ஆமீன். அந்த தகப்பன் நமக்கு இருக்கும் வரை ஆமீன் தேவையற்ற கவலைகள், தேவையற்ற சிந்தனைகள் நமக்கு வேண்டாம் என்று தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். காக்கைகளை கவனித்து பாருங்கள். ஏதாவது காக்கை விதைத்திருக்கிறதா? விதைக்கல. அது அறுத்திருக்கிறதா? அறுக்கவில்லை. அதுக்கு பண்டசாலை இருக்கிறதா? களஞ்சியம் இருக்கிறதா? இல்லை. அதுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதா? டெபாசிட் இருக்கிறதா? மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறதா? எல்ஐசி இருக்கிறதா? இது ஒன்றுமில்லை. பண்டசாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை. ஆனாலும் தேவன் அவர்களை பிழைப்பூட்டுகிறார். ஆமீன். காக்கை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் தேவன் அவர்களை பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நாளில் இந்த காக்கைக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், குருவிக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், அவைகளை பார்க்கலாம் நம்ம விசேஷித்தமானவர்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஆமீன் நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? தேவையில்லாத பாரதத்தை நாம் எதற்கு எடுக்க வேண்டும்? குழந்தை பிறந்தது, அதற்கு கல்யாணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமா? குழந்தை 10வது படிக்கிறது, அதை எப்படி MBBSல சேர்க்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமா? ஐயோ என்று சொல்ல தேவையில்லை. காகை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க, குருவியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அவளுக்கு பரலோகத்தை தேவன் பிழைப்பூட்டுகிறார் என்றால் ஆமீன் நம்மையும் பிழைப்பூட்டுகிற தேவன், ஆமீன் நமக்கு பிழைப்பூட்டுகிற ஒரு பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்று விசுவாசத்தால் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் கவலையை அவர் மீது வைத்து விடுங்க. நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், நான் பாரப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்க. ஆமீன்.
இயேசுவே, இதெல்லாம் உமக்கு சொல்ல முடியும், பாரப்பட வேண்டாம் என்று சொல்ல முடியும், ஆனால் எனக்குத்தானே என்னுடைய விஷயம் தெரியும் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, மனுஷன் சந்திக்கிற மிகவும் கொடியமானது மரணம். அந்த மரணத்தை அவர் சந்தித்து அதை ஜெயித்து அதிலிருந்து வெளியே வந்தவர், உயிர்த்தெழுந்து வந்தவர். நாங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்றை கூட சொல்லட்டா, நீங்கள் பாரப்படாதீங்க. கவலை காக்கத்தை பார்க்கலாம், குருவை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்ன இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்மோடு ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாதது. அதனால இந்த பகலில் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆமென், நீங்கள் ஒன்று தீர்மானித்துக் கொள்ளுங்க. அந்த பறவை வாழ்வதை பாருங்க, ஒரு பயம் இல்லை, ஒரு சிந்தையும் இல்லை, ஒரு கவலை இல்லை. ஆமென், ஆமென். அதை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று இயேசு சொல்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தின் தேவைகளை, காரியங்களை சிந்தித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு, ஆமென், நம்முடைய இருதயத்தை கலங்க விடாமல், ஆமென், ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் பதில் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தால் தேவனுடைய ஆமென், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்தும் என்று நான் செபிக்கிறேன். we are shining by the power of Holy Spirit. God bless you. ஆமென். நீங்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சிந்தித்து கொண்டிருந்தால் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். மாறாக நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனால் இது முடியும் என்று சொல்லும்போது அவர் உங்களுக்காய் கிரியை செய்ய தொடங்குவார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.